இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ ஒரு வன்மத்தில் தான் ஆரம்பிச்சது. திவாகர் திவ்யா சண்டையில தான் ஆரம்பிச்சது. ஸோ பிக் பாஸே பார்த்து முடிவு பண்ணிட்டார் போல 101வது நாளையும் உனக்கு வன்மம் குறையல. ஸோ அதனால வேற வழியே இல்லை, கடைசி ஆயுதத்தை எறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவியை போட்டு விட்டாரு. முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நட்புன்ற ஒரு ஏவியை போட்டோன்னே மொத்த பேர் உடஞ்சி அழுவுறதை பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வன்மங்கள் குறையும் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நம்புவோம். அதாவது நம்புவோம், அவ்வளோதான். ஓகேங்களா, நடக்குமான்னு தெரியல, பட் நம்புவோம். ஆனால் இன்னைக்கான எபிசோட் 101வது நாளில் இவ்வளோ வன்மங்கள், இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள வச்சிருக்காங்கல்ல ஒரு வெஞ்சன்ஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா 101வது நாள் வரைக்கும் இருக்காது. இந்த சீசன் எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான சீசன் அப்படின்றது இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா திவ்யாகர் திவ்யா இவங்க சண்டையில் ஆரம்பிச்சு ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா உள்ள வர பார்த்தீங்கன்னா சண்டைகள் அப்படியே போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் அரோராவோட நடிப்புகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆரம்பிச்சலாமா? முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் திவ்யா சண்டை. இந்த சண்டை பார்த்தீங்கன்னா சாதாரண சண்டை இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெரிய சண்டை. இந்த திவாகரை பொறுத்த வரைக்கும் ஏன்டா வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கே கேட்டோம். இப்போ அதனால என்ன சொல்றேன்னா, முதல்ல நான் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன், அதே மாதிரி என்னால தான் இந்த ஷோவே ஓடுது, இந்த ஷோவில் அதிகமாக கண்டென்ட் கொடுத்ததே நான் தான் இப்படின்ற டைலாக்லாம் அந்த வாயிலிருந்து வருதுங்க. இதெல்லாம் அவன் வாயிலிருந்து இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. எதுக்கு அவன் சொல்றது தப்பா நினச்சிக்காதீங்க. அவனை இந்த அளவுக்கு மரியாதை பேசுறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்றேன், விளக்கண்ண ஒரு பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டை தாண்டி ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இது மாதிரி பண்ணாத திவாகரே வாட்டரேன்னு சொல்லிட்டு 2-3 தடவை சொல்லிட்டாங்க. நேற்று எபிசோட முந்தான எபிசோடெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஓகே ஃபன்னா பேசுற வரைக்கும் ஓகே, அது ஒரு லிமிட்டை தாண்டுது அப்படின்னும் போது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னும் போது அதை கூட புரிஞ்சுக்கிற மண்டையில் ஒண்ணுமே இல்லை. அந்த நாய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சபரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் பிரிச்சு விடுறானே தவிர அந்த இடத்துல சபரி மேலே செம கடுப்பாக தான் ஆகுது. நீ பிரிச்சு விடக்கூடாதுரா, அங்கே யார் மேலே தப்போ அவனை குனியை வச்சு கும்பாங்குத்து குத்தணும், மொத்த பேர் சேர்ந்து வச்சு குத்திருக்கணும் அவனை. அதாவது அவனுக்கு இந்த வீட்டில் அவனுக்கு புரியலன்னா எங்கேயுமே அவன் புரிஞ்சிக்க மாட்டான். ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம என்னதான் ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லதாக பழகிருந்தாலும் பேசியிருந்தாலும் வச்சிருந்தாலும் அவங்க நோன்னு சொன்னால் நோ தான். அந்த இடத்துல அவங்க லிமிட்டை தாண்டுறேன்னு சொல்லிட்டா தாண்டுனா பொத்திக்கிட்டு இருக்கணும். அதை சொல்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ வலிக்குது அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ நீ யார்? ஸோ உன்னை பார்த்தீங்கன்னா பொத்தி பார்த்துக்கணுமா? திவாகர் கோவப்படாதீங்க, இதுக்கப்புறம் 2 பேர் பேசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவளை சாஃப்டாக வழி அனுப்பி வைக்கணுமா? ஸோ அந்த பைத்தியக்காரன் உண்மையில சொல்கிறேன், அதாவது நான் காலைல வீடியோவில் சொன்னல, இது பார்த்தீங்கன்னா சரியான பைத்தியம் இல்லை, இன்னும் சரியாவாத பைத்தியம். இந்த பைத்தியத்தை வீட்டுக்குள்ளே விட்டானுங்களா பிக் பாஸ் டீமுக்கு, அவங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆக்சுவலாக சண்டைக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இவங்க பார்த்தீங்கன்னா திவாகர் இந்த லிமிட்டை தாண்டுறாங்க அப்படின்ற மேட்டர் வருதுல. ஸோ இந்த மேட்டரை கொண்டு வராங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா திவாகர் அதை கேட்டுட்டு ரொம்பவே கொந்தளிக்கிறாரு. என்ன நீ தான் என்ன பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திவ்யா பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக திவ்யா எல்லாம் போட்டு போலந்துருக்கலாம். ஆனால் இந்த விளக்கன் என்னன்னா அவன் அதை சொல்லவே இல்லை. எனக்கு இது நீ பேசாத, நீ வா போன்னு என்னை கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிட்டான், இப்போ என்ன அப்படி சொல்லிட்டேன், என்னை இப்படி கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கொந்தளிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல விஷயம் என்னன்னா இவன் ஏன் இப்போ கொந்தளிக்கிறான், ஏன்னா இப்போ அவங்க ஸ்டெப் எடுத்துட்டாங்க. நீ லிமிட்டை தாண்ட ஸ்டெப் எடுத்தோன்னே இவன் என்ன பண்ணிட்டான், அப்போ நீ தானே என்ன கூப்பிட்ட, நீ தானே இது பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ற. டே நீ கூப்பிட்டது ஓகே, அந்த பொண்ணு கூப்பிட்டது ஓகே, ஆனால் எப்போ ஸ்டாப்னு சொல்றாங்களோ அப்போ நிறுத்திக்கணும்டா. அப்போ நிறுத்த தெரியாத நீலாம் என்னடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே சொல்கிறேன், இவன் பார்த்தீங்கன்னா அது பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்ததுங்க. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இது திவாகர் திவ்யா ஃபன் காம்போ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் சொன்ன இது ஃபன் காம்போ இல்லை, ரெண்டும் கூடி சீக்கிரம் அடிச்சுக்க போகுது. ஏன்னா அவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். வயல் காலில் போன திவ்யா இத்தனைக்கு பார்த்துட்டு தான் போயிருக்கு. போயே இந்த மாதிரி அவனுக்கு இடம் கொடுக்கறது அவன் கண்டிப்பாக எல்லாம் மீறுவான்னு தெரியும். ஏன்னா மோந்து பார்க்கறது, இதுக்கு முன்னாடியே 2வது வாரத்திலே அப்சரா அவன் மோந்து பார்த்தவன். ஸோ மோந்து பார்க்கறது, தலை வருது, பக்கத்தில் உட்கார்றது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் லிமிட்டை கொஞ்சமாக தாண்டிக்கிட்டே இருப்பான். திவ்யா கிட்ட ஆல்மோஸ்ட் அவன் தாண்ட ஆரம்பிச்சிடான். ஐ லவ் யூன்றான், மடியில் படுத்துக்குவான்றான். ஸோ இந்த மாதிரிலாம் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும் போதே பண்ணுறான். ஸோ இதெல்லாம் ஃபன்னுன்ற போர்வையில், காமெடின்ற போர்வையில் அவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயம் இன்டென்ஷனலாக பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எது தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே திவ்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஹீரோ இல்லைன்னு சொன்னால் அவனால ஏற்றுக்க முடியல, ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் தானே. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா பழகிறது பேசதான் பார்க்கும் உண்மைன்னு நினைப்பான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மென்டல் ஒரு இதில் தான் இருக்கான். அவனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதி முட்டு கொடுத்து அனுப்பலாம். அதாவது முதல் கண்டஸ்டண்டா கூப்பிட்டு இவருக்கு நாங்கள் இன்டர்வியூல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த விளக்கண்ணை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல அப்படி என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல. அதாவது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும்
இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு எடுத்தோன்னு விஜய் சேதுபதி சொன்னது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உருட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அப்படி நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு அப்படியே பயங்கரமாக கேள்வி நாட்டு நடப்பெல்லாம் கேட்டிருந்தா பாதிக்கு மேலே தேராதரா இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் நைட் அந்த சண்டை முடியுது. சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் ஓகே, ஓரளவுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. போகிறப்பே ஆதிரியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அதை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கானுங்க தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஃபேன். அவங்க என்ன நினைப்பாங்க, ஃபேன்ஸ் எனக்கு அவனுக்கு மேலே கூட காண்டாவலைங்க. இவனுக்கு ஃபேனுன்னு சொல்லிட்டு சில பேர் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறான் பாருங்க, அவங்க மேலே தான் காண்டாவது. இவன் கூடலாம் உங்களுக்கு நான் அதை காலையில் வீடியோவில் அதான் சொன்னேன், இப்பயும் அதான் சொல்கிறேன். இவனை மாதிரி ஆள் கூட உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா அதை விட அசிங்கம் உங்களுக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் அதை பண்ணி தொலையாதீங்க. இவனெல்லாம் பெரிய ஆள் ஆகாதீங்கடா. இந்த விஜய் டிவி தான் கூப்பிட்டு அடுத்தடுத்த ஷோ கொடுத்து ஒரு மாதிரி, அதாவது ட்ரெண்டிங்கில் இருந்தால் எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, கழுதை எங்கள் சாக்கடையில் இருந்தால் கூட போல தூக்கின்னு வந்து குளிப்பாட்டி ஒரு மாதிரி ஷோ பண்ணுறவானுங்க போல இருக்கு. அப்படி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்டா கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஷோ பண்ணுங்கடா. எவன் ஒருத்தன் பைத்தியக்காரனாக இருக்கானா, பைத்தியக்காரனை கூட்டு வந்து இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா இது என்ன கருமனே தெரியல. விஜய் டிவி போகிற போக்கு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கேவலமான போக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா எங்கேருந்து வேணால் கூட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவை அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு பீப்புள் இருந்தால் போது என்ன பண்ணாலும் கூட்டு வந்துடுறாங்க. பிக் பாஸ்க்கு அப்படி தான் கூட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் திருப்பி திவாகரும் அந்த கலையரசன் இருக்கார்ல, 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, திவ்யா கேரக்டர் வந்து சரியில்லை. அதை நைட்டே சொல்லிட்டாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா 70 நாள் எப்படி வந்தான்னு தெரியல, தகுதி இல்லை உனக்கு டைட்டில் அடிக்க அப்படின்ற மாதிரி தான் நைட்டே பேசிட்டார். அதனால தான் பிரவீன் ராஜ்லாம் கூடிய வச்சு ஊம குத்தா குத்திருப்பாரு. எப்படா பேசுவோம் நீ, எப்படா தகுதி இல்லைன்னு அப்படின்ற மாதிரி பிரஜனும் சரி பிரவீன் ராஜ் இவங்க 2 பேருமே வந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா இஷ்டத்துன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே, காலைல திருப்பி என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது. ஸோ அவள் இப்படி தான் திருப்பி யாரையும் பேச விட மாட்டா, இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவளாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேலைக்கு ஆக மாட்டா. சபரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல அந்த கேங்குக்குள்ளே மட்டும் போகாமல், குரூப் விஷயத்தில் போகாமல் இருந்தால் அவன் வந்து மேலே வந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வியானா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து வியானான்னு முதல் ஞாபகம் வருது. நேற்று நைட் அந்த சண்டை ஒன்று நடந்துட்டு இருந்ததுல, அந்த சண்டையில் வந்து வியானா ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுது, எதுக்கு எல்லாம் திவாகரை கார்னர் பண்ணுறீங்க, எதுக்கு எல்லாம் ஒரு பேர் திவாகர் 2 பேர் பேசுகிறாங்கன்னா அவங்க 2 பேர் பேசிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இந்த பீஸ் போட்டுது. எனக்கு அந்த இடத்துல வியானா பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வந்து கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுல நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மனுஷங்கிட்ட ஒன்று நின்று பேச முடியுமா, எகிரிக்கிட்டு வரான் ஒரு மாதிரி. ஆனால் திவ்யாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் எகிரிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களும் விடல, என்னடான்னு சொல்லிட்டு இவங்களும் எகிரின்னு போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியானா நடுவில் வந்து கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சது பாருங்க, ஐயோ பொய்யானா, அதாவது எந்த இடம்லாம் யோசிக்க மாட்டேன், நடுவில் கேப்பு கிடச்சா வந்து கண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் காலைல கலையரசனும் திவாகரும் உட்காந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணதான்னு நினச்சி திவாகர் என்ன பண்ணுறாரு, சபரி ஜெயிக்கணும், அவன் இது வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி நல்லாயிருக்கும், இப்படி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, நீ சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கூட அவனுக்கு 4 பேர் ஓட்டு போடுவான், நீ சப்போர்ட் பண்ணனா அவனுக்கு எவனுமே போட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க பேர் என்ன, சாண்ட்ராவோட என்ட்ரி வருது. சாண்ட்ராவோட என்ட்ரி வந்தோடனே நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக கனிக்கும் சாண்ட்ராக்கும் முட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கனி என்ன சொல்லியிருந்தாங்க, சாண்ட்ரா வந்தாங்கன்னா நிறைய விஷயம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. சாண்ட்ரா உள்ளே வந்தோடனே அந்த ஒரு ப்ரொபோசல் சீன் இருந்ததுல, அதை பார்த்தோன்னே ஏண்டா துஷார்கிட்ட இந்த மாதிரி ரோஸை கொடுத்து அனுப்பி அரோராவுக்கு ஒரு சூப்பரான மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல சாண்ட்ரா கிட்ட கொடுத்து அனுப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு அந்த ரோஸெல்லாம் கொடுத்தது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கட் பண்ண 2வது செகண்டோ 3வது செகண்டோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சண்டைக்கு போயிட்டாங்க. ரம்யா கிட்ட போயிட்டு, நீ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன், நான் உன்னை அப்படி பேசலை அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஷ் ஆக வேண்டியது. ரம்யா சொல்லிட்டாங்க, என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது, நீ வெளியே நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புன்னு அவங்க இது யார் அவங்க பேர் என்னது பார்வதி சொல்லியிருந்தாலுமே இவங்களும் அதை திருப்பி சொல்லியிருப்பாங்க, பாம்புன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவள் வந்து அவளை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் ரம்யா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சாண்ட்ரா பேசியிருக்காங்க. பட் இந்த இடத்துல பாம்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்களா அப்படின்றது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, நான் பார்த்தேன், என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குன்றாங்க. எனிவேஸ் வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ அனுப்பிச்சு விட்றாங்க. அவங்க பிரச்சனை முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமித்தை போய் கண்டுபிடிக்க போனாங்களே, அந்த இடத்துல அமித்தோட ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, ஐயோ இந்த பொம்பளை வந்தால் நம்ம எப்படியாவது சண்டை போகணும்னு நினச்சிட்டு இருந்த மனுஷன் போயிட்டு கட்டி பூச்சி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா, அமித் சொல்லுங்க அமித், என்ன பிரச்சனை கேட்கணும். அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு வழியே இல்லை, சொல்லி தாண்டா ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டாரு. கடைசியில் சொல்லிட்டாரு, ஏமா சாண்ட்ரா என்னை பற்றியே இந்த மாதிரி பேசுறியோ, நீ ஏதோ மென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, கேட்டுக்கிட்டே சட்டையை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நான் உட்காந்தா இந்த மாதிரி அமித் தான் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுறாருன்ற அது எவ்வளோ தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லை நான் விளையாட்டுக்கு தாங்க பேசினேன், விளையாட்டுக்கு தான்மா, நான் என்ன வேணா பேசிட்டு விளையாட்டுக்கு பேசினா உங்களுக்கு ஓகேவா, அதே மாதிரி தானே எனக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஜென்யூனாக இருந்த ஒரு கஷ்டத்தை வந்து சொன்னார். உண்மைதான்,
ஏன்னா யாருமே சாண்ட்ரா கூட பேசுறதுக்கு ரெடி இல்லை. சாண்ட்ரா கூட பேச ரெடியாக இருந்த ஒரே மனுஷன் இந்த அமித் மட்டும்தான். சரி ஓகே பாவமாக இருக்க பீஸு போய் பேசுன்னு பேசினாரு, அதுக்கு தான் வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சாண்ட்ரா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளத்துல காலில் உலாத குறையாக உட்காந்து இந்த மாதிரி வந்து எனக்கு நீங்கள் வேணும் அமித், இந்த மாதிரிலாம் எனக்கு நான் கோச்சிக்கிட்டு இதோட இது எப்படி முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சமாதானம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்த நான் பார்க்கும்போது அமித்தை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நைஸ் பண்ண முடியுமோ நைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் அங்கே கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட போவாங்கன்னு நினச்சேன். ஓகே திவ்யா வந்து அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஏதாவது கிளாரிட்டி ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஒன்றுமே கொடுக்கல. நான் எதிர்பார்த்தது சாண்ட்ரா கிட்ட இருந்து, ஏன்னா சாண்ட்ரா எவிக்ட் ஆகி போனப்பே திவ்யா வந்து சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஒரு ரிப்ளேவோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே கொடுக்காம இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா சாண்ட்ரா அப்போ இன்னும் வன்மத்தை உள்ளே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கானா வினத்து உள்ளே வந்தார்ல, அப்போ என்னோட எதிர்பார்ப்பு என்ன இருந்தது, உள்ளே வந்ததுலேருந்து இந்த திவாகரை வச்சு செய்ய அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கானா வினத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுது. இந்த திவாகர் வாய் பேசும்போது சண்டை போடும்போது அந்த மனுஷன் மட்டும் இருந்திருந்தா ஒரு 4 ஊமை குத்தா சேர்த்து குத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. வந்தோடனே ஒரு கலையவனை போட்டார், அரணாக்குடி கீழே வந்துச்சா பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் திவாகரை வச்சு செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எப்பவுமே இருக்கும். பட் இப்போ செலிப்ரேஷன் வீக் அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாலாம் போகாமல் அங்கங்கே சின்ன சின்ன கவுண்டரோட நிறுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ கானா வினத்து உள்ள வந்தோன்னே அந்த அரோரா ஒரு நடிப்பை போட்டாங்க பாருங்க, அதை எனக்கு பார்க்கும்போது ஏமா அரோரா என்னம்மா 2 நாள் கழிச்சு ஃபீல் பண்ணுற, அதாவது கானா வினத்து பொட்டி எடுத்துகிட்டு போய் 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்து கானா வந்து நான் தான் பொட்டி எடுக்க வச்சுன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏய் விக்ரமும் கூட அப்போ ஃபீல் பண்ணி அழுதான், இந்த மாதிரி கானா வினத்து வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட அவங்களும் கொஞ்சம் எமோஷன் ஆனா. நீ ஒரு துளி எமோஷன் ஆகல, உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் போச்சேன்னு தான் நீ புலம்பிட்டு இருந்த. இப்போ வந்து கானா வினத்தை பார்த்தோன்னே ஐயோ கானு இந்த மாதிரி என்னை வந்து இந்த மாதிரி உன்னை வந்து பணத்தை எடுக்க வச்சு நான் தான் சொல்லிட்டாங்க, அதனால ஏற்றுக்கவே முடியல, நான் ஏன் கானு குட்டி உனக்கு அதை பண்ண போகிறேன், இங்கே சிம்பத்தி ட்ராமா ட்ரை பண்ணுறியா அரோரா, நீ சரியான ஆள்மா, விக்ரம் கூட சேராதன்னு சொன்னது இதுக்கு தான், ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுனா நீ கற்று குத்துனால உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல அரோராவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அழுது ஃபுல்லாக ஃபேக்காக இருக்குங்க, அது அப்பட்டமாக தெரியுது ஒரு ஃபேக்கான அழுக. இந்த பொண்ணு அழுது ஒரு விஷயம் கவர் பண்ண ட்ரை பண்ணுது, கானா வினத்தோட சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்றது தெரியுது. எவ்வளோ கிளவராக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். 2 நாளாக 3 நாளாக அழுவாது ஒரு விஷயத்துக்கோசம், அட்லீஸ்ட் ஒரு ரிக்ரெட்டாவது இருந்திருக்கும்ல, கானா வினத்துக்கு நான் அப்படி பண்ணிட்டேன்னா என்ன இப்படிலாம் பேசுறீங்க, கானா வினத்து கேமரா முன்னாடி வந்து ஃபீல் பண்ணி எதாவது பேசுறீங்களா, ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ணலங்க. 18 லட்சம் போச்சே தூக்கிட்டாரு, நான் கையை வைக்கிறதுக்குள்ளே தூக்கிட்டாரு கையை, இதுதான் அந்த பொண்ணு புலம்பிட்டே இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா உல்ட்டா பண்ணி அவருக்காக அழுவுது. ஏமா யாருமா நீலாம் சரியான ஆளுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது டோட்டலாக அரோரா பண்ணது ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த போய்க்கு ஒரு விஷயம் பேசினாங்க, அது எதாவது எரிப்பீங்க, எதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவீங்க, எதாவது வந்து இங்கே எரிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி, அது ஒரு நார்மலாக கண்டென்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இந்த போகியில் எதை போட்டு எரிச்சிட்டு எதை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நினைக்கிறன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி நீங்கள் பண்ணுற விஷயம் கமெண்ட் பண்ணுற விஷயம் நெக்ஸ்ட் இயர் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணலாம், ஓகே நான் அதை சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணலாம். ஸோ அதனால் அதை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நட்புன்ற ஒரு ஏவி ஒன்று போட்டார்ல, அந்த ஏவி போடும் போதே தெரியும் பிக் பாஸ் வந்து ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாரு. ஏன்னா வன்மத்தை குறைக்கவே முடியல, 101வது நாள் இவ்வளோ வன்மமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படின்னும் போது இந்த ஆயுதம் தான் கடைசி ஆயுதம், ஏன்னா இதில் உடையாதவன் எதுலையுமே, இதில் திருந்தாதவங்களும் எதுலையுமே திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் வன்மங்கள் குறையில, ஏன்னா ரொம்ப அதிகம் இல்லை, டாக்ஸிக் இருந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுல. ஸோ கொஞ்சம் லைட்டாக குறைச்சிருக்காரு. அடுத்தடுத்து ஏவி நாளைக்கு போடுவார். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாரா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ அந்த நட்புன்ற அந்த ஏவி போட்டோன்னா மொத்த பேர் உடச்சிட்டாங்க. அது எஃப்ஜேலாம் கதறி அழுறான். அவன் இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அழுது பார்த்ததே இல்லை. இதில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள எஃப்ஜே சபரி இவங்களுக்கான பாண்டிங், கனி விக்ரம் இவங்களுக்கான பாண்டிங், அதுக்கடுத்து கானா வினோத் கமுருதி இவங்களுக்கான பாண்டிங், திவாகர் பார்வதி இவங்களுக்கான பாண்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாண்டிங் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்தது. நம்ம பார்த்த வரைக்கும் பெருசாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தர் விட்டேன் அரோரா துஷார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லவ்ன்ற கேட்டகரி. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மாதிரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அந்த ஏவி போடும்போது திவ்யாக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதாவது அந்த ஃபுட்டேஜே அதில் இல்லை. அவங்களுக்கு வந்து நானே பார்த்தேன், என்னடா இந்த பீஸுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கூட இல்லை, அட்லீஸ்ட் ஆதிரி கூட பேசுறதை எடுத்து போடணும், ஃபுட்டேஜே ஆட் பண்ணல. ஸோ அதை பார்க்கும்போது திவ்யா வந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நமக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபுட்டேஜ் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி அங்கே பக்கத்தில் அப்பயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க, கானா வினோத் கமுருதினா சொல்கிறாரு, திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாரு. அந்த இடத்துல திவாகர் ஆனால் பரவாயில்லைங்க, திவாகரை பொறுத்தவரை பார்வதி விட்டு கொடுக்க மாட்டாரு. தயவு செஞ்சு 2 பேரும் ஒன்னாவே இருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பொறுத்த சொல்ல தோணுது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் மற்றவங்களுக்கு நல்லது. ஏன்னா நீ வேற யாரும் கூட பழகினாலும் ஆபத்து, பார்வதி வேற யாரும் கூட பழகினாலும் ஆபத்து. நீங்கள் 2 பேரும் பழகிக்கோங்க, உண்மையிலே சொல்கிறேன் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த வரிசையில் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இந்த வீட்டில் எனக்கு யாருமே அப்படி இல்லை, எனக்கு உங்கள் எல்லாரும் ஃப்ரெண்டாக ஆகணும்னு ஆசை தான், பட் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிட்ரலாக அங்கே உடஞ்சி பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குற நம்மளுக்கே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இங்கே விஷயம் என்ன தெரியுமா, இந்த கேமை இண்டிவிஜுவலாக ஆடினா வேறு வழியே இல்லை, இப்படி தான் இருக்கும். இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு கேம் ஆடிங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுறீங்க, யாரு கூடயும் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அப்படி தான் இருக்கும். வேறு வழியில் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு நட்புன்னு ஒன்று வேணும். அதாவது அதை மீறி நட்பு வர்றது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த கேமோட ஃபார்மேட்டே இப்படி தான். நீங்கள் இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு பெருசாக ஒரு நட்பு கிரியேட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நீங்கள் உங்கள் நண்பனை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல நண்பனையே கேள்வி கேட்டால் அவன் நண்பனாக பெருசாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து எனக்குன்னு யாருமே இல்லையே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கேம் விளையாடிருக்கேன், உங்களை நான் வின் பண்ணிடுவேன், ஆனால் ஒரு நட்பை வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அந்த இடத்துல பிரேக் ஆகி அழுதுனா மொத்த பேர் ஓடியாந்து கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதை பண்ணதை பார்க்கும்போது எல்லாருமே ஃபீல் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொறுத்தவரை சொல்ல தோணுது. அதாவது என்னடா இப்படி அழுகுறா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோ பிரஜனும் வந்து ஒரு மாதிரி பண்ணாங்கல்ல, அதில் பிரஜன் பண்ணது உண்மையில் நல்லா இருந்தது. திவ்யா உன் பேர் நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தான் இருந்தது, ஓகேங்களா. சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிறது எப்பயே கெட்டு போச்சு அது, ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருந்தது. ஸோ கடைசியில் பிரஜன் வந்து பண்ணார்ல, உண்மையிலே சூப்பர் மூவ் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நான் எப்படி உன் பேரை சொல்லாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட அழுதுகிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு தான் அந்த பேரை சொன்னார். இந்த மாதிரி நான் ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் நிறைய டைலாக் போட்டார், அது நல்லா இல்லை. இந்த மாதிரி நான் அவ இல்லைனா கூட நீ எனக்கு இருப்பேன் லைஃப் லாங் அப்படின்னு சொன்னார்ல, இதெல்லாம் தேவையில்லாத டைலாக். பிரஜன் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி சும்மா சுத்தந்துங்க தான் ஒய்ஃபை சண்டை போட்டு ஒரு பொசசிவ்னஸ்ல இல்லாத கண்டென்ட் பண்ணுறாங்க, திருப்பி ஆரம்பிச்சு விட்றியா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து கட்டி பிடிச்சது டோட்டலாக ஃபேக் அப்படின்ற மாதிரி விக்ரம் கூட கடைசி ஃபுட்டேஜில் திவ்யாவை சொல்லிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே நீ ஒரு கிளாரிட்டி கேட்கல, வந்து பேசல, எதுவுமே பண்ணல. அந்த இடத்துல வந்து டக்குன்னு எதுக்கு நீ கட்டு பிரஜன் போய் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அந்த இடத்துல ஓகே திவ்யான்ற நீ எதுக்கு போற, நீ தான் கான்ல இருக்கிறல, உனக்கு வன்மை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ போற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது அவங்களே சொல்லிட்டாங்க அது ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வன்மங்கள் அதிகமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. பார்க்கலாம் முழுசாக குறைக்கிறாங்களா என்னன்னு. இது வைரஸ் காய்ச்சல் மாதிரி, வைரஸ் காய்ச்சலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டேப்லெட் போட்டு குறைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான சீசனை பார்க்கவே முடியாதுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.